சப்ஸ்கிரைப் டு ஹரிஸ் விண்டோ. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று இருக்குது. ஹலோ, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு கோவிலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொடைக்கானல் நேற்றுக்கு நம்ம சீரியஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பூம்பாறை குழந்தை ஆண்டவர் முருகன் போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான முருகன் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ஸோ இதுவும் ஒரு முருகன் டெம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டெம்பிளுக்கு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இது ரொம்ப பாரம்பரியமான கோவில் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் ரீசெண்டாக கட்டின கோவில் தான், கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ, ஒரு ஆஸ்திரேலியன் உமன் மூலமாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, குறிஞ்சி ஆண்டவருக்கும் போது ஒரு குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே கொடைக்கானல் அந்த ஊட்டி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேமஸான ஒரு பூ ஒன்று இருக்குது. ஸோ அந்த பூ வந்து சாமிக்கு படைப்பாங்க. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 12 years ஒன்ஸ் தான் அந்த பூ வந்து பூக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2018 அந்த பூ பூத்துருக்கு. இப்போ 2030 ஏப்ரல் அந்த டைமில் வந்து அந்த பூ பூக்கும். அந்த பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாமிக்கு வந்து படைப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஆக்சுவலாக. இதுதான் டெம்பிள். ஸோ உள்ளே போயிட்டு வந்துட்டோம், பட் நம்மளால கேமராவில் காட்ட முடியல. அந்த டெம்பிள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளுக்கு பழனி வியூ தெரியணும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி தெரியணும், ஃபாகாக இருக்கிறதுனால இதுவும் தெரியல. ஸோ ஹலோ கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலே இருக்கிற ஓல்டஸ்ட் ட்ரீ. ஸோ இந்த உள்ளே இருக்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 5000 years ஓல்டஸ்ட் ட்ரீ. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம அசோக சக்கரத்தில் இருக்கிற அந்த சிம்பிள் மாதிரியே இருக்கும், அந்த 5 head லைன் சிம்பிள் மாதிரியே இருக்கும். இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிறையா பழைய காலத்து ட்ரீ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நவாப் பழம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மரம் அது. உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும், நடுவில் ஹோல்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய ஹோல். ஆக்சுவலாக நியர்லி ஒரு 5 people கிட்டே நிற்கலாம், அவ்வளோ பெரிய ஹோல்ஸு. இது உள்ள நிறையா பழைய ஓல்டு மரம், அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பழைய காலத்து மரம் நிறையா இருக்குது உள்ள. இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால உள்ளே யாருக்கும் போக அலௌடு கிடையாது. ஹலோ கைஸ், ஸோ அடுத்து நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு, வட்டக்கானல் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு குளிக்கனா முடியாது, சும்மா ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு வழி. இப்படியே போயிட்டு அந்த இடத்துல நின்றுக்கலாம். ஸோ இதுதான் அந்த வட்டக்கானல் ஃபால்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம இறங்கி போகணும் இப்போது. ஸோ இப்படி தான் நம்ம ஃபால்ஸ் போகிற வழி இதுதான். தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்குது, பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையான லொக்கேஷன் இது, சூப்பராக இருக்கும். தண்ணி பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது. ஸோ அப்படியே ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் யாரும் போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சும்மா நின்றுக்கலாம். ஸோ இங்கே தண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ குட் திங்ஸ், எதுவும் பொல்யூட் ஆகலை, செம்மையாக இருக்குது. பட் ஆனால் பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது தண்ணி. இப்படி காலில் ஏதோ ஊசி குத்துற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லாவே வழுக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் நம்ம. செம்மையாக இருக்குது, கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, ஃபாகும் வர ஆரம்பிச்சிச்சு, தண்ணியும் பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஹலோ கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஸ்டார் லேக்கில் போட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கோம் திருப்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக ஃபாக் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த பார்க்கில் முன்னாடி காமிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாக்னா இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக கிளைமேட்டு. ஸோ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருக்குது, அருண் ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் ஒரு மொபைல் வேன் மாதிரி இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம்னா கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் போட்டில் போகும்போது, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ் நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்ட் பண்ணி சைக்கிள்ஸ் எல்லாம் போனால் சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே சூப்பரான இடம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஆக்சுவலாக டைம் கொஞ்சம் க்ளோசிங் டைம் வந்துருச்சு, பட் ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் செமையாக வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி ரோபோட்டும் இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு இன்னும். பட் ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா இந்த கூட்டம் கம்மி தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. மேபி நாளைக்கு இன்னும் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹலோ கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம லேக்கில் காமிச்சிருப்போம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, கிம்பிள்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் டேரெக்டாக அங்கேருந்து போயிட்டு சும்மா ஒரு இதில் ஒரு ஷாப்பில் டீ ஷாப்பில் வந்து டீ சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ டைமு கிட்டத்தட்ட 5 கிட்ட ஆகுது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. இதுக்கப்புறம் பிளான் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி நாளைக்கு காலையில் நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதேமாரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் கைஸ். பை.